கோவை மாவட்டம் ஆலந்துறை அடுத்த சாடிவயல் பகுதியில் பழங்குடியின இளைஞர் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த நிலையில் அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றாமல் போலீசார் இழுத்தடிப்பதாக கண்ணீர் மல்க அவரது மனைவி தனலட்சுமி மனு அளித்துள்ளார். அடிச்சதெல்லாம் யாருன்னே தெரியாதுங்க. அடிச்சு போட்டுக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் யார் அடித்தது என்ன ஒன்றுமே தெரியாது. என் வீட்டுக்கார் யாருக்கிட்டையும் சண்டைக்கே போக மாட்டாங்க. உதட்டுல மேல் உதடு கீழ் உதடெல்லாம் நல்லா அடிச்சிருக்கிறாங்க. வாயை குத்து பிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க. அடித்தவங்களுக்கு 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆனால் 5 பேர் அடித்தது 7 பேர் அடித்தது நல்லா பார்த்தவங்களும் தெரிஞ்சவங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் தான் அடிச்சிருக்கிறாங்களாம்மா, பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. என்ற பையனு திட்டம் போட்டு அடிச்சிருக்காங்க. இதில் யாரும் பெரிய ஆள் இருக்கிறாங்க சாமி, அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. என் மகனுக்கு நீதி வாங்கி கொடுங்க சாமி. என்னங்கிறாங்க, ஆளுக்காளுக்கு அடிச்சிருக்கிறாங்க. உங்கள் பையன் தானே உளுந்து செத்துருக்குற அப்படிங்கிறாங்க சாமி. சண்டையில் தானே உளுந்துதான் செத்துருக்குறாங்கன்னு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, பைக்கில் போய் விழுந்துருக்குறாங்கிறாங்க. ஆனால் 3 பேர் போயிருக்கிறாங்க. அந்த பைக்கும் நல்லா இருக்குங்க. அந்த 2 பேருக்கு அடியிலன்ற பையனை யாரும் திட்டம் போட்டு இதை கொலை பண்ணியிருக்கிறாங்க சாமி. கண்டுபிடிச்சி கொடுங்க சாமி. அடுத்த பிஎன்எஸ் ஆக்டில் தான் போட்டிருக்காங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படல, கொலை வழக்காகவும் மாற்றப்படலாம். இன்றைக்கி கூட எஃப்ஐஆர் போய் கேட்டிருக்கிறாங்க. இன்னும் கொலை வழக்காக பதிவு செய்யப்படலாங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, தேசிய தாழ்த்தப்பட்டவர் ஆணையத்திற்கு, தமிழ்நாடு ஆதிராவிட பழங்குடி ஆணையத்துக்கு புகார் கொடுத்துருக்குறோம். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செஞ்சு கொலை வழக்காக பதிவு செய்யணும்னு கேட்குறோம்.